இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை பட்டியலின சமூக மக்களுக்கு சமூக நீதி வழங்கியிருக்கிறேன் என்று ஒரே ஒரு சாட்சி எதுவும் சொல்ல முடியுமா? நான் குறைந்த நேரம் இருப்பதனால் ஒரே ஒரு சவாலை மட்டும் இந்த தமிழக அரசுக்கு வைத்துவிட்டு எனது பேச்சு நிறைவு செய்து கொள்கிறேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமத்துவம் சமூகத்துவம் என்று எங்கும் மார்த்தட்டி சொல்லிக் கொள்ளவில்லை. ஆனால் எங்களுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்களே பட்டியலினத்தில் இருந்து இந்த இந்திய நாட்டின் முதல் குடிமகனாக அழகுபடுத்தி அடையாளப்படுத்தி இன்று நாங்கள் ஒரு பெரும் ஆட்சியை சமூக நீதிக்கான ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறோம். ஸ்டாலின் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து இத்தனை ஆண்டுகள் ஆகிறது. உங்களுக்கு தைரியம் இருந்தால், வீரம் இருந்தால், நீங்கள் பெரியாரின் வாரிசுகளாக இருந்தால் உங்களுடைய முதல்வர் வேட்பாளராக ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒரு அமைச்சரையோ, ஒரு எம்எல்ஏவையோ, ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையோ, ஒரு ஒன்றிய செயலாளரையோ உங்களால் ஆக்க உங்களுக்கு ஆண்மை இருக்கிறது என்று சொன்னால் நான் சொல்கிறேன், இந்த வெட்டவெளியில் அப்படி ஒரு சமூக நீதிக்கு நீங்கள் முற்படுவீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அனைவரும் உங்களுக்கு சிலை வைத்து வழங்கக்கூடிய ஒரு சூழலை செய்ய உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா ஸ்டாலின் அவர்களே? இந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் விரும்பியது ஒரு பட்டியலின சமூகம் என்பது முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் அரசியல் அங்கீகாரத்திலும் என்று முன்னேறுகிறார்களோ அன்றுதான் இந்த பட்டியல் சமூகம் முன்னேறியது என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லா நிலைகளிலும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் கொடுக்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் பட்டியலின மக்களுக்காக நாங்கள் வழங்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசு வழங்கக்கூடிய பிரதமர் மோடி தலைமையிலான அரசு வழங்கக்கூடிய அந்த நிதியை முழுமையாக கொடுத்து அவர்களை இதற்கு மேல் பட்டியலின மக்கள் என்று தனிப்பட்ட ஒரு பிரிவாக பிரிக்காமல் எல்லோரும் சமம், எல்லோரும் ஓர்குலம் என்று வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பொன்னான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.